பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. சிம்ம ராசி. நல்லா இருந்தாங்க, நொடிச்சு போயிட்டாங்க. நல்லா வேலை செஞ்சாங்க, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. நல்லா சாப்பிட்டாங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நல்ல தொழில் போயிடுச்சு, உச்சத்துல போச்சு. 2 பெட்ரோல் 3 பெட்ரோல் பங்கு வச்சிருந்தாருங்க, 2 ரைஸ் மில் வச்சிருந்தாருங்க, 5மே போச்சுங்க. எப்படிங்க? முதல் பாயிண்ட் பூர்வ புண்ணியம். அடுத்த பாயிண்ட் அவர்களுடைய விதி. அடுத்த பாயிண்ட் அவருடைய ஜனனம், அவருடைய ஜனனத்துடைய ஜாதகம். அடுத்ததான் அஷ்டமத்து சனி. நான் மறுபடியும் சொல்றேன் நேயர்களுக்கு, அஷ்டமத்து சனினால் சிம்மத்துக்கு பாதிப்பு 70%. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக 3 பெட்ரோல் பங்குல 2 பெட்ரோல் பங்கு திரும்பி வரும். எப்ப வரும்? குரு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில குரு புத்தி, குரு திசையில செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசையில குரு புத்தி, சூரிய திசையில செவ்வாய் புத்தி. சூரியன் யாரு? ராசிநாதன். செவ்வாய் யாரு? பாக்கியாதிபதி. வந்தே ஆகணும். நீ என்ன லக்னமா இருந்தாலும் சரி, என்ன பாபகமா இருந்தாலும் சரி, வந்தே ஆகணும். ஏன் வந்தாகணும்? அந்த பாவக தன்மைக்கு உயிர் கொடுக்கணும். அதுதான் ஜோதிடம். அந்த பாவக தன்மைக்கு உயிர் கொடுக்கணும், இல்லைன்னா ஜோதிடம்ங்கிற அவசியம். அப்படிப்பட்ட அஷ்டமத்து சனி கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனையை ஈடுபடாதீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொண்டு வந்துடாதீங்க. கொடுக்கல் வாங்கல கவனம் ஆயிருங்க. போக்குவரத்துல கவனம் ஆயிருங்க. நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்யாம இருங்க. நல்லது நினைக்காட்டியும் கெட்டது நினைக்காம இருங்க. இருக்கிறத வச்சு சாப்பிடணும். நமக்கு நேரம் இருப்பது பார்த்துக்கணும். பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, பஞ்சமூர்த்தி வழிபாடு, பஞ்சபுராண வழிபாடு, பஞ்சமூர்த்தி வழிபாடு, பஞ்சபுராண வழிபாடு, பஞ்சவாத்திய வழிபாடு. ஏதாவது ஒரு பஜனை நடக்குது, நீங்க போறீங்க, ஒரு வாத்தியத்தை எடுத்து வாசிக்கலாம். அதான் பஞ்சவாத்தியம். நீங்க போனோன்னே மிருதங்க வாசிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க பொண்ண ஒரே ஒரு ஷால்ரா போட்டாலே அது ஒரு வாத்தியம் தான். அப்படி பஞ்சவாத்தியம், பஞ்சபுராணம், பக்தி, அந்த பிரார்த்தனை அந்த தாக்கத்தை இழுக்கும். நம்மளை பத்தி பாடுறாங்க, அதான் நாமம். அதுக்கு பிறகுதான் நாம சங்கீர்த்தனம், அதுக்கு பிறகுதான் திருநாம சங்கீர்த்தனம், அதுக்கு பிறகுதான் திருநாம சங்கீர்த்தனம். அந்த பக்தி, அதுலதான் அந்த எல்லையில்லாத இன்பத்தை நம்ம கொண்டு வர முடியும். பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதான் பக்தி, பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதான் கூட்டு பிரார்த்தனை. எங்க போங்க, அடியார்கள் பாருங்க, வணக்கத்துக்குரிய ஜக்கி வாசுதன் பாருங்க கூட்டு பிரார்த்தனை, வணக்கத்துக்குரிய அம்மா பாருங்க கூட்டு பிரார்த்தனை, வணக்கத்துக்குரிய ரவி சங்கர் பாருங்க கூட்டு பிரார்த்தனை. சொல்லவே வேண்டாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், சொல்லவே வேண்டாம் சாய்ராம் சாய்ராம். எல்லா இடத்துலயும் கூட்டு பிரார்த்தனை பாருங்க, வெற்றிக்கு மேல் வெற்றி. எல்லாருமே வேண்டாங்க, எனக்கு அங்க வரவே இல்லைங்க, எனக்கு இஷ்டமே இல்லைங்க. ஒரு 6 மாசம் கழிச்ச போங்க, அவங்க முதலாளா இருப்பாங்க. எங்க போனாலும் சரி, அந்த பஜனுடைய தன்மை அவங்களை ஈர்க்கும், அவங்கள மாற்றும், அப்ப கஷ்டத்தை நீக்கும். இதுதான் சிம்மம். ஏற்கனவே அவங்க ரொம்ப பொறுமை, ரொம்ப வீரம், ரொம்ப திறமை, எதை எடுத்தாலும் சாதிக்கணும். தயவு செய்து சொந்த தொழில் இருந்துடாதீங்க, எதையும் சொந்தமா நிறுவனம் பண்றாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் பொறுமை இருந்த விட்டு கொடுங்க. 2.5 வருஷம் அஷ்டமத்து சனி, சனீஸ்வரர் வழிபாடு, விநாயக பெருமான் வழிபாடு, அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்ற தேவை ஆஞ்சநேயர் வழிபாடு, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த தாக்கங்கள் குறையும். நிச்சயமாக மறந்துடாதீங்க. நல்ல டைம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.